இன்னைக்கு சபைகள் எல்லாம் பாருங்க, மார்க்க பேதங்கள். ஆளுக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டு, ஆளுக்கு ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு, அவங்க செய்யறதெல்லாம் சரின்னு நினைக்கிற ஒரு கூட்டம், இவங்க செய்யறதெல்லாம் சரின்னு நினைக்கிற இன்னொரு கூட்டம். எல்லாருமே அவங்க பண்றது எல்லாமே ரைட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பெண்டிகாஸ்டல்ஸ் சொல்றாங்க அவங்க செய்யறது எல்லாமே ரைட். இந்த ப்ரொட்டஸ்டன்ட்ஸ், இந்த சிஎஸ்ஐ இவங்க எல்லாம் சொல்றாங்க அவங்க நம்புறது எல்லாமே ரைட். ரோமன் கேத்தலிக்ஸ் சொல்றாங்க இல்லை நாங்க தான் முதல்ல இருந்தே இருக்கிறோம், நாங்க தான் ரைட். இதுக்கு பேரு வேற எதுவுமே இல்லை, மார்க்க பேதம். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு 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 கம்யூனிட்டியில வந்து நம்மளும் அதுல ஒரு அங்கத்தினராக இருந்துக்கிட்டு நாம செய்யறதெல்லாம் ரைட்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம அந்த மதத்தை இன்னைக்கு எதுக்காக யூஸ் பண்றோம்னு சொன்னா, ஒரு திருமணத்துக்காகவும், இந்த மரணம் வந்துச்சுன்னா அடக்க ஆறுதல் நடத்துறதுக்கும், இந்த புதிய ஏற்பாடின் ஊழியம் என்பது மோசனுடைய முகத்துல இருந்துதான் அந்த மகிமையின் பிரகாசத்தை விட இப்ப எவ்வளவு அதிகமான ஒரு வல்லமை நிறைஞ்சதான ஒரு ஊழியம், எவ்வளவு மகிமை நிறைஞ்சதான ஒரு ஊழியம். நீங்க ஒவ்வொரு முறை சர்ச்சுக்கு போகும்போதும் அப்ப தேவனுடைய அந்த ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை எவ்வளவு அதிகமா நிரப்பணும். இங்க தேவனுடைய சமூகத்துல போதாது இன்னும் வேணும்னு சொல்லிக்கிட்டு அந்த சர்ச்ல வந்து அப்ப எவ்வளவு நேரம் தேவனை தேடணும், எவ்வளவு தேவன் மேல தாகம் வைக்கணும். உங்க மூலமா அந்த தேவனுடைய பிரசன்னம் மற்றவங்களுக்கு இம்பாக்ட் ஆகணும், ஷேர் ஆகணும்.